1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமலும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்மை பலப்படுத்தும்படிக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவன் நமக்கு முதலாவது செய்கிற காரியம், நமக்கு தம்முடைய ஆவியை அவர் கொடுக்கிறார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட ஆவியானவர்னு சொல்லி சொன்னா, அன்புள்ள ஆவியானவர், பலமுள்ள ஆவியானவர், மூணாவது தெளிந்த புத்தியுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. தேவனை நாம் மையப்படுவதாக. நமக்கு தேவையான அன்பு, நமக்கு தேவையான பலன், நமக்கு தேவையான தெளிந்த புத்தி, அல்லேலூயா, இவைகளை ஆவியானவர் கொடுக்கிறபடியா இந்த ஆவியானவர் நம்மிடத்துல வருவாரானா, நான் சொல்லுகிறேன், நாம கனி கொடுக்கிற பிள்ளைகளாக மாறிடுவோம். நாம தேவனுடைய தோட்டத்துல சும்மா இருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டாரு, இவன் வெறுமையா இருக்கிறான், இவன் கனி கொடுக்கலன்னு சொல்லி நம்மளை பார்த்து என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. தேவனை நாம் மையப்படுவதாக.